ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷலாக ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 kg ஜிலேபி மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 க்ரீன் சில்லி, 2 டொமேட்டோ, 2 ஆனியன். ஸோ தேவையான அளவு மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் அண்ட் டொமேட்டோவை பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சிட்டு அதிலையே பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம இப்போ அந்த டொமேட்டோ பியூரியை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல் நம்மளுக்கு போகும். இப்போது 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா அது ஃபுல்லாக மெர்ஜாகி வந்துடுச்சு. இதோட பச்சை ஸ்மெல் போகணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்மளுக்கு இந்த குழம்போட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அப்படியே போட்டுக்கலாம். மாங்காவை போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக மீனை போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் எல்லா மீனையும் போட்டுட்டேன். அந்த மீனில் அந்த குழம்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம உள்ளே அமுத்தி விட்டுக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக மீன் குழம்பு ரெடியாகி வந்துடுச்சு. கடைசியாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.